சங்கரியின் 47 நாட்கள் கதையை தொடர்ந்து வாசித்து வருகிறோம். இன்று 27வது நாள். அத்தியாயம் 18. நேத்து பார்த்தது நம்மூர் காராதானா? புடவை கட்டின்னு இருந்தாளே, ஒரு நொடியில் கார் தாண்டிண்டு போயிடுத்து. சரியாக பார்க்க முடியலையே. ஒருவேளை அந்த மார்க்கெட் பக்கம் அவள் குடியிருக்காளா? திரும்ப அவளை பார்க்க முடியுமா? இந்த மார்க்கெட்டுக்கு போகிற வழியை நன்னா பார்த்து வச்சுக்கணும். என்னைக்காவது நாமே தனியாக அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டா அவள் வீட்டை தேடி பிடிச்சு பேச முடியுமோ? ஆக இந்த ஆள் புரியாத காட்டில் நாம் தனியாக இல்லை, நம்மூர் குடும்பம் ஒன்று இருக்கிறது என்ற நினைப்பு விஷாலிக்கு மிகுந்த பலத்தை கொடுத்தது. இரவெல்லாம் தூங்க முடியாமல் அவஸ்தைப்பட்ட விஷாலி அதிகாலையிலேயே எழுந்துவிட்டாள். லூசியும் குமாரும் இன்னும் எழுந்திருக்கவில்லை. லூசி இன்றைக்கு வேலைக்கு போய்விடுவாள். குமாரோடு தான் தனியாக இருக்க வேண்டுமே என்ற எண்ணம் அவளுக்கு பயத்தை தந்தது. என்னத்துக்காக பயப்படணும்? அவர் என்ன புலியா சிங்கமா? நம்ம கடிச்சு தின்னுடுவாரா என்ன? கூடுமான வரையில் வாயை மூடிண்டு அவர் சொல்கிறத நாம் பண்ணிட்டா அவருக்கு ஏன் கோபம் வரப்போகிறது? அப்புறம் ஏன் வம்புக்கு ஏன் வரப்போகிறார்? மணி 7. கீழே வந்த லூசி வேலைக்கு புறப்பட்டு போனாள். கதவை சாத்தி கொண்டு திரும்பின குமாரின் சந்தோஷம் முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது. சாப்பாட்டு மேஜை மேல் கையை ஊன்றி கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்திருந்த விஷாலியிடம் வந்தான். அவளை இறுக கட்டி முத்தமிட்டான். சமத்தா இருந்ததால் எல்லாருக்கும் திருப்தி. பாத்தியா, இப்படியே நான் சொல்கிறபடியே நடந்துண்டா நீ ராஜாத்தி மாதிரி இருக்கலாம். சரி வா, மாடிக்கு போகலாம். குமார் முத்தமிட்ட இடத்தை அழுத்தி துடைத்தாள் விஷாலி. அவன் கைகளை விளக்கினாள். தள்ளி போய் நின்று கொண்டாள். ஏய், என்னாச்சு உனக்கு? மிரட்டின மிரட்டலில் தன் வழிக்கு வந்து சரணாகதி அடைந்து விட்டால் இனி இவளை தன் சுண்டு விரல் ஆட்டி படைக்கலாம் என்று நினைத்திருந்த குமார் விஷாலி உதறி தள்ளியதும் ஆச்சரியப்பட்டாள். விஷாலி பதில் சொல்லவில்லை. கிட்டத்தில் வந்து அவள் கையை பற்றினான் குமார். என்னை விட்டுடுங்கோ, எனக்கு பிடிக்கலை. என்ன பிடிக்கலை? சொல்லிடி, என்ன பிடிக்கலை? நீங்கள் தொட்டா பிடிக்கலை. நான் உங்களோட மாடிக்கு வரமாட்டேன். அடி சக்கை, இந்த பொண்ணுக்கு இத்தனை ரோஷமா? குமாருக்கு சிரிப்புத்தான் வந்தது. 2 நாள்களாய் விஷாலியை தொடாமல் கண்ணால் மட்டும் கண்டு ரசித்ததன் வேதனை இன்று காலை முதலே அவனுக்கு இருந்தது. விஷாலியை நெருங்கி அவள் முகத்தை வலுக்கட்டாயமாக திருப்பி உதடுகள் அழுந்த அவள் மூச்சு திணற முத்தமிட்டான். சீ, என்னை விடுங்கோ, எனக்கு பிடிக்கலைங்கிறேன், அப்புறம் என்ன? விஷாலி திரும்பி பார்த்தாள். அவள் கோபமும் உடம்பை கொடுக்க மறுப்பதும் குமாருக்கு புது அனுபவமாக இருந்தது. இன்று வரை அவன் தொட்ட பெண்களெல்லாம் அவன் ஸ்பரிசத்தில் உருகி மெய்மறந்தவர்கள்தாம். 4 நாள்கள் வரைக்கும் நாணத்தால் தலை கவிழ்ந்து பார்வை தாழ கைகளினால் முகத்தை மூடிக்கொண்ட விஷாலி இன்று சீறுவது அவனுக்கு தனி இன்பத்தை தந்தது. விடாட்டா என்னடி பண்ணுவ? கத்துவேன் பெருசா. கத்து. குமாரின் சிரிப்பு அவளுக்கு பிடிக்கவில்லை. புஷ் புஷ் என்று பெருமூச்சு விட்டு கொண்டு கண்கள் ஒரு தினுசாய் பார்க்க கிட்டத்தில் வந்து நின்று அவனை பார்த்தால் பயமாக இருந்தது. கத்துவேன் நீயே? கத்தேன். விஷாலியை ஆட்டுக்குட்டி மாதிரி தூக்கி மாடிப்படியில் ஏறிக்கொண்டே குமார் கேட்டான். முரட்டுத்தனமாக அடிக்குரலில் பேசிக்கொண்டே அவளை குமார் பலவந்தப்படுத்தின போது கொஞ்சம் திமிரினாள், கத்தினாள், கடித்தாள். ஒன்றுக்கும் பயனில்லை. ஒரு புழுவாய் அவனின் பிடிக்குள் அகப்பட்டு கொண்டு தவிக்கிறோமே என்ற இயலாமை நெருட ஹோவென்று அழுதாள். குமார் எழுந்து பாத்ரூம் போய்விட்டு வந்தான். முகம் கழுவி தலையை வாரிக்கொண்டு வெளியே வந்தவன் விஷாலியிடம் நின்று புன்சிரிப்போடு அவளை கவனித்தான். 2ஆக மடிந்து உட்கார்ந்து அழும் அவளை பார்க்கையில் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. கழுத, என்கிட்டயே வாலாட்டுற? வைக்கிற இடத்துல வச்சாத்தா தானே பயம் வந்து ஒழுங்காக இருக்க மாட்டாளா என்ன? 5 நிமிஷங்கள் போல ஆனதும், என்ன அழுகை நின்னுதா இல்லை இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கா என்று ஏளனமாய் கேட்டான். நீட்டியிருந்த அவள் காலை விரலால் நிமிண்டி, சரி எழுந்து வா, எனக்கு பசிக்கிறது, ஜோரா பொங்கல் பண்ணி கொடு. உருட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள் விஷாலி. கோபமும் ஆத்திரமும் நெஞ்சில் முட்ட, போடா என்று கத்தினாள். இந்த சின்ன பெண்ணுக்கு எத்தனை ஆத்திரம் வருகிறது! அவள் டா சொன்னதில் அவனுக்கு வருத்தமில்லை, மாறாக ரசித்தான். நான் போயிடுவேண்டி, ஆனால் நீ எங்கே போவ? எழுந்து கைவிரல் நகங்களால் அவன் முகத்தை பிராண்ட வேண்டுமென்ற வெறி தோன்றவே மீண்டும் போடா என்று சொல்லி, படவா, என்னை ஏமாத்திட்டிய ராஸ்கல், சீ போ என்று வெறுப்போடு பேசினாள். மென்மையாய் சிரித்து பேசும், மெல்ல பேசும் விஷாலியின் ஆக்ரோஷமான பேச்சுக்கள் நிஜமாகவே குமாருக்கு பிடித்திருந்தன. உழக்குமாறி இருந்து கொண்டு அழுது சிவந்த கண்கள், நழுவின மேலாடை, விரிந்த தலையோடு விஷாலி பேசினது ஒரு கவர்ச்சியை தந்ததாகவே அவன் நினைத்தான். நீ இந்த மாதிரி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலை. சொல்லப்போனால் இந்த முரட்டுத்தனத்தோட உன்னை திரும்பவும் அனுபவிக்கணும்னு தான் தோன்றது. என்ன, ரெடியா? சீ. குமார் சொன்னதை செய்து விடுவானோ என்ற பயம் எழ பாத்ரூமுக்குள் ஓடி கதவை சாத்தி கொண்டாள் விஷாலி. எழுந்து கதவை தட்டினான் குமார்.
ஏய் விஷாலி, ரொம்ப நாளி மாய்மாலம் பண்ணின்னு இருக்காம சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு கீழே வா. எனக்கு பசிக்கிறது. வீணா என் பொறுமையை சோதிக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் பெண்டாட்டி தான். எனக்கு எப்போ நீ வேணும்னு தோன்றதோ அப்போ நிச்சயமாக உங்ககிட்ட வருவேன். அதனால் அழுது அழிச்சாட்டியம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா இரு. இன்னொரு தடவை உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசும்படி வைக்காத. சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு சீட்டி அடித்தபடியே கீழே சென்றான். எனக்கென்ன, நான் ஆம்பளை ராஜா. என் இஷ்டப்படி திட்டப்படி தான் எல்லாம் நடக்கணும். பாத்டபில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஷவரை திறந்தாள். தண்ணீர் உடம்பில் விழ விழ மனசின் வேதனை கொஞ்சம் குறைந்தது. சனியன், படவா ராஸ்கல், பொம்பளை கிட்டதன் பலத்தை காட்டுறான் என்று வாய்விட்டு குமாரை வயது தீர்த்தாள். உன் பேரை என் வாயால் கூட சொல்லக்கூடாது. சொன்னால் உனக்கு ஆயுசு குறைஞ்சு போயிடுமாமே. போன வாரம் ஒரு சமயம் தன்னை பெயர் சொல்லி கூப்பிடு என்று குமார் கேட்டபோது பதில் சொன்ன அதே விசாலிதான் இன்று அவனை வாயில் வந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி திட்டுகிறாள். அன்பையும் வெறுப்பையும் பிரிப்பது மெல்லிய கோடுதான் என்று தெரியாமலா பெரியவர்கள் சொன்னார்கள்? குமாரின் பண்பான நடத்தையால், அழகான தோற்றத்தால் அவனிடம் விஷாலிக்கு உண்டாகியிருந்த காதல் ஏமாற்றம் என்ற அதிர்ச்சிக்கு உள்ளான போது தன் வரம்பை மீறி வெறுப்பாக மாறிப்போனதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? கோழை மாதிரி தற்கொலை பண்ணிக்க போகிறதில்லேன்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இனிமே எதிர்நீச்சல் போடுறதை தவிர வேற என்ன வழி? ட்ரெஸ் பண்ணின பின் கீழே வந்து வாயை திறக்காமல் அடுப்பிடம் சென்று பொங்கல் செய்து தயாரானதும் அதை ஒரு தட்டில் வைத்து ஒரு கிளாஸில் ஆப்பிள் ஜூஸையும் எடுத்துக்கொண்டு மேஜையில் வைத்து விஷாலி சாப்பிட்டாள். தட்டு டம்ளரை சோப்பு போட்டு அலம்பி துடைத்து வைத்ததும் லிவிங் ரூம் சோபாவில் அமர்ந்து டிவி பார்க்க தொடங்கினாள். விசாலி கீழே வரவே அடம்பிடிப்பாள். 2 அடி கொடுத்து இழுத்து வந்து சமைக்கச் சொல்லி கட்டாயப்படுத்தி டிஃபன் சாப்பிட வைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த குமாருக்கு அவள் நடவடிக்கை வியப்பை தந்தது. இவளுக்கு என் மேலே கோபம் இல்லையா? இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு காம்ப்ரமைஸ் ஆயிட்டாளா? அவனும் பொங்கலை ஒரு தட்டில் எடுத்துக்கொண்டு விஷாலியின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். பொங்கல் ரொம்ப ஜோர் விஷாலி. என்ன, நான் பேசுறது காதில் விழலை? இதுதான் அசட்டுத்தனம்ங்கிறது. நான் கேள்வி கேட்டு நீ பதில் சொல்லலைன்னா அதுவும் எனக்கு பிடிக்காது. சரி வரியா? கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம். காரை அலம்பணும், பெட்ரோல் போடணும், தமாஷா இருக்கும். வரியா? விசாலியின் கல்லுளி மங்கத்தனம் குமாருக்கு சினத்தை மூட்டியது. விட்ச், இவளுக்கு என்ன இத்தனை திமிரா? இது கூடாது. இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன். அலரண்டு பேச வைக்கிறேன். சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். விசாலி என்ன ஏது என்று புரிந்து கொள்ளுமின் அவளது இடது கை ஆள்காட்டி விரலை பிடித்து நகத்திற்கு அடியில் விரல் நுனியால் நெருப்பால் சுட்டான். கையை இழுத்து கொண்டாள் விஷாலி. சிகரெட் நெருப்பால் கையை சுடுறாரே, பைத்தியம் முடிச்சுடுத்தா? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்கிறியா, இல்லை அடுத்த விரலை சுடட்டுமா? சுட்ட இடத்தை வாயால் ஊதிக்கொண்டே விஷாலி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். கண்கள் வலியின் காரணமாக கலங்கியிருந்தன. என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று அவை கேட்டன. எழுந்திரு, உன் ஓவர் கோட் ஷூ எல்லாம் போட்டுண்டு கிளம்பு. விஷாலி பயத்துடன் அவன் சொன்னதை செய்தாள். கேஸ் ஸ்டேஷனுக்குள் கார் நுழைந்தது. பின்பக்கம் கார் வாஷ் என்ற இடத்தில் ஒரு மூடப்பட்ட அறைக்குள் வண்டியை செலுத்தி நிறுத்தினான் குமார். கார் மெல்ல நகரத் தொடங்கியதும் 4 பக்கங்களிலும் சர் என்று தண்ணீர் பீச்சியது. அரை நிமிஷத்தில் அருவி மாதிரி கொட்டிய நீர் நின்று சோப்பு நுரை வண்டி மேல் வழிந்தோடியது. ராட்சச பிரஷ்கள் எங்கிருந்தோ தோன்றி வண்டியை தேய் என்று தேய்த்ததும் திரும்ப நீரில் குளிப்பாட்டல். கடைசியாய் புஷ் என்று சூடுகாற்று வீசி காரை காய வைத்தது. எதிர்ப்புறம் இருந்த கதவு திறந்து கொள்ள காரை வெளியே ஓட்டி வந்தான் குமார். பக்கவாட்டில் வண்டியை நிறுத்தி ஒரு குழாய் போன்ற வாக்குவம் கிளீனரை எடுத்தான். சுவிட்சை தட்டி அதை ஓடவிட்டு வண்டிக்குள் இருந்த குப்பை தூசிகளை அதனால் உறிஞ்சி எடுத்தான். பார்த்து கொண்டே இருந்த விஷாலிக்கு கையின் எரிச்சல் மறந்து போய் ஆச்சரியம்தான் விரைவி நின்றது. காருக்குள் கண்ணாடியை போட்டுட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கிறச்சையே காரை அலம்பி துடைச்சா எடுத்தே. இது என்ன மந்திரஜாலம்? காருக்கு பெட்ரோல் போட்டு கொண்ட பின் வண்டியை சாலையில் செலுத்தினான் குமார். இதன் அடுத்த பாகம் அடுத்த அத்தியாயத்தில்.